பிஸ்மில்லா. இன்றைய டாபிக் பயமும் கோபமும். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அசையாத சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் என்னுடைய தொழில். பெரியகுளத்தில் 2 ப்ராஜெக்ட் பண்ணேன். ஏறத்தாழ 20 பேருக்கு மேலே என்னை நம்பி நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 80% மேலே என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். ஒரு ப்ராஜெக்டில் அந்த ஏரியாவுக்கு போகக்கூடிய மெயினான பாதை ஒரு ஆள் அடைச்சி வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர் தகராறு பண்ணிகிட்ருக்கார். என்ன பயம் அப்படின்னா, டவுனில் போகும்போது வரும்போது எதையாவது பேசி நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இனம் அறியாத பயம். உண்மையான பயம் என்னென்னா, நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயம் இருக்குல்ல, இவங்க நம்மை பொறுத்து என்ன நினைப்பாங்கங்கிறது தான் பயங்க. அப்புறம் இந்த சமுதாயத்தை மறந்தேன். மாடுதே இழைச்சிருக்கு, கொம்பு இழைக்கலை. இதை கரை கண்டணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு தைரியத்தை வரைச்சேன். அந்த பயம்லாம் என்னை விட்டு காணா போயிடுச்சு. கோபம் யார் மேலே அப்படின்னா, ஒரு தவறுகள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் அதை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த வேண்டியது எல்லா தனி மனிதர்களுடையும் கடமை. அந்த தகவல் வந்துருச்சுன்னா அந்த தவறை நடக்காமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கம். அவங்க கடமையை செய்கிறதில்ல. அதை இனம் அறியாத ஒரு கோபம் மனசில் இருக்குது. இன்றைக்கி ஒரு தமிழக முதல்வர் முகவரியின் கீழ் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட இன்ஸ்ட்ரக்ஷனில் அதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். என்னுடைய பிளாகில் ஆர்வம் உள்ளவர்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.